ஓம் சக்தி பராசக்தி ஓம் நம சிவாயனம் அம்மையப்பரின் கைலைநாதர் அர்த்தநாதி ஈசன் பாதமே சரணம் சரணம் சரணம். ஓம் சிவகுருவே சரணம். ஓம் ஆதி பராசக்தி அம்மா சரணம். ஓம் நம சிவாய சரணம். சமி அனைத்து ஜீவ ஆத்மாவுக்கு சமி ஆத்மா வணக்கம் சாமி. சமி இப்போ சாமி சமீபத்துலேருந்து சாமி ஓம் சிவன் பாதம் சாமி யூடியூப்பு நிறுத்தி வச்சுன்னு சாமி. செல் கொஞ்சம் டிஸ்பிளே போனதெல்லாம் சாமி இது போட முடியல சாமி. இப்போ தான் சாமி அதெல்லாம் சரி பண்ணி இது நம்ம டிஸ்பிளே இதெல்லாம் மாற்றி சாமி இப்போ தான் அது சரி பண்ணி போட்டிருக்கேன் சாமி. கேமரா கொஞ்சம் தெளிவாக கிடைக்காது சாமி. இப்போ எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா சாமி, இந்த ஓம் சிவன் பாதத்தில் சாமி நான் போட்டுருக்குறேன். இது எப்படி உங்களுக்கு இந்த கேமரா தெரியுதோ இல்லை சாமி, நான் சொல்கிற அந்த என்னோட இறைப்பணி பற்றி சாமி, நம்ம அம்மையப்பர் ஆதியும் அந்த சிவனப்பாவோட இந்த இறைப்பணி நான் எதுக்காக இந்த பூமியில் வந்திருக்கிறேன், பிறப்படுத்திருக்கிறோம், இதை பற்றி சாமி உங்களுக்கு தெரிவிக்கிறேன் சாமி. என்னோட சொல்ல மட்டும் நீங்கள் கேளுங்க, கேமரா சரியில்லை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சாமி. இப்போ சாமி மக்கள் சேனல் தமிழான ஒரு யூடியூப் சேனல் சாமி, ஐயா நாகராஜர் ஐயாவோட இதில் சாமி நேரடி ஒளிபரப்பில் சாமி ஐயா என்னை கூப்பிட்டு அந்த ஆன்மீக பற்றி அழிவில்லாத ஆட்சியாளர் பற்றி சாமி இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் சாமி, இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும்னு சொல்லியிருக்கிறார் ஐயா. மக்கள் சேனல் தமிழா அந்த சேனல் சாமி பேர் போட்டிங்கன்னா அந்த சேனல் வருங்க சாமி. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாமி பேசுவேன் சாமி. ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேன். அதில் சாமி உங்களுக்கு அழிவில்லாத ஆட்சியாளர் இந்த நம்ம ஆன்மீக பற்றி பிறவா நிலையை நம்ம அடையணும்னா சாமி நம்ம மாயப்பிறப்பெல்லாம் அறுக்கணும். இது எல்லா கேள்விகளும் நீங்கள் கேட்கணும் சாமி. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே இறைவன் வழிபாடுன்னு என்ன, நம்ம முக்தியை எப்படி நம்ம அடையணும், நம்ம எப்படி இதை நம்ம இறைவனை நம்ம தெரிஞ்சிக்கணும். நம்ம உள்ளதாக இருக்குது சார் சாமி, எல்லாமே நம்ம உள்ளதாக. அம்மையப்பர் ஆதியும் அந்தமும் எல்லாமே நம்ம உள்ளதாக இருக்கிறார். நம்ம உள்ளத்தில் இருக்குது. அது உள்ளத்துலேருந்து எடுத்து மாயான்னு ஒரு இதில் மாட்டினதில்ல சாமி நம்ம இறைவனை காண முடிகிறதில்ல. நம்ம இப்போ எந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம், இந்த கூட்டுக்குள்ளே இந்த ஆத்மா எதுக்காக வந்திருக்குது, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குதா சாமி. இதை நம்ம யாரும் தெரிஞ்சிக்கிறதில்ல. நம்ம பிறப்பு பற்றி தெரிஞ்சிக்கல. நான் யார் உணர்வன் தான் சாமி மனிதன். நம்ம மனிதன் ஆனால் தான் நம்ம எங்கேருந்து எதுக்காக இந்த உடல் எடுத்து எதுக்காக இந்த பிறப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த மனித பிறப்புன்னு சாமி 6 அறிவு, மனித ஜீவ பிறப்பு தான் 6 அறிவு சாமி. அதுதான் இந்த மனித பிறப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த உடல் இந்த ஆத்மா எடுத்துருக்குது. எதுக்காக எடுத்துருக்கு, நம்ம பிறவா நிலை அடையணும். இந்த ஆத்மா எங்கேருந்து வந்தது, எந்த உலகத்தில் வந்தது, இந்த ஆத்மாவோட அம்மையப்பர் யார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சாமி நம்ம பிறவா நிலை அடைஞ்சு நம்ம அம்மா அப்பா கிட்ட போய் சரணாகதி அடையணும். கைலாயம் சொர்க்கத்துக்கு போகணும் சாமி. நம்ம பிறப்பு மாயப்பிறப்பறத தான் சாமி நம்ம அப்பா அம்மாவை பார்க்க முடியும். இந்த ஆன்மாவோட அப்பா அம்மாவை பார்க்க முடியும். அங்கே போயிட்டு சாமி மீண்டும் நம்மளுக்கு பிறவா நிலை இல்லை சாமி, நம்மளுக்கு கிடைக்காது. பிறவா நிலை கிடைக்காது. நாம் அப்பா அம்மா கிட்ட போயிடணும். அவங்க தான் உண்மையான அப்பா அம்மா, அதுதான் நிஜம். இது மாய உடல். இந்த மாய உடல் எதுக்காக இந்த உடல் எடுத்துருக்கு, இந்த மாயிலிருந்து நம்ம விடுபடணும். நம்ம கர்மாக்கள் பாவங்களை தீர்க்கணும். இதுக்காக சாமி இந்த பிறப்பெடுத்திருக்கோம். இது நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறதில்ல சாமி. தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் சாமி இந்த மாயல் மாட்டிக்கிட்டு நம்ம எல்லாமே சிந்தனையும் எல்லாமே நம்ம மனங்கள் எல்லாமே இந்த மாயை இந்த உலகத்திலேயே வச்சிடறோம். நம்மளுக்கு காசு பண்ண வேணும், பசங்களை படிக்கணும், மார்க் எடுக்கணும், இது எல்லாமே சாமி இந்த உலகத்தில் ஒவ்வொரு இடத்துக்கு எல்லாமே மாயை எண்ணத்தில் தான் சாமி எல்லாமே நிறைஞ்சி இருக்கிறாங்க. தன் பிறப்பை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க. நம்ம மனுஷனாக கூட தெரியாது. 6 அறிவு மனிதனே கிடையாது. 6 அறிவு மனிதர் வாழ்க்கையே வாழலை. எல்லாம் மாயே ஒரு அரக்கனால் சூழப்பட்டு சாமி. அந்த மாய அரக்கன் சூழப்பட்டு சாமி இந்த மாய அரக்கர் பண்ணதெல்லாம் சாமி நம்மளை உணர முடிகிறதில்ல. எல்லாமே இந்த உலகத்தை நோக்கியே போகணும். காசு பணம் நம்ம குடும்பம் நல்லா இருந்த போது இதை நோக்கி தான் சாமி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது ஓட வச்சது யாருன்னா மாய ஒரு அரக்கன். அது நீங்கள் யாரும் உணர்றதில்லை. நம்ம யார் என்ன எதுக்காக வந்தோம் இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சாமி. இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்கு இது வரைக்கும் முதல்ல சாமி எனக்கு யூடியூப்பில் சாமி நல்ல ஆதரவு, நல்ல என்னால் முடிஞ்சது சாமி சொல்லி இன்னும் இதுக்கு மேலே நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல ஆன்மீகங்கள் என்னோட இறை தொண்டு இறைப்பணி என்பது சாமி இனிமேல் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு சாமி.
நீங்கள் எல்லாம் மாயிலேருந்து வெளிவரணும், நான் யாருன்னு உணரணும். நம்ம உணர்ந்தால் தான் சாமி நம்ம இறை அவதாரம். நம்ம அப்பா சிவனப்பா, என் சிவகுரு, என் தாய் ஆதிபராசக்தி கல்கிங்கிறது சாமி. இந்த பிறப்பில் இப்போ இந்த மாயப்பிறப்பை அறுத்து நம்மளை பிறவாநிலை கூட்டிகிட்டு போக அப்பா வந்து அவதாரம் எடுக்கிற நாள் நெருங்கிட்டு இருக்குது சாமி. அந்த நாட்களுக்காக நான் என் சிவகுருக்காக நான் எதிர்பார்த்துட்ருக்குறேங்க சாமி. என் அப்பா ஆதிபராசக்தி, அப்பா சிவபெருமான் இந்த பூமிக்கு வருவார். மனித பிறப்பு எடுத்திருக்கிறாங்க. அந்த மனித பிறப்பில் சாமி நம்ம அப்பா வந்து மனித பிறப்பு எடுத்து இப்போ வந்து அந்த சக்தி யோகத்தை நிலைநாட்ட வருவார் சாமி. நம்ம பிறவாநிலையை அடையணும், நம்ம கூட்டிகிட்டு பார்க்க வருவார். இந்த மாயப்பிறப்பு அறுத்து சாமி நம்ம அம்மை எப்போ நம்மளை வந்து அந்த உலகத்தை கூட்டிகிட்டு பார்க்க வருவாங்க சாமி. இது வந்து சாமி இந்த மாயங்கிற இந்த அரக்கனால சாமி பல அழிவுகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது சாமி. இது அழிவுகள் நிறையா வந்து சாமி. இந்த உயிரினங்கள் எத்தனையோ எல்லாமே அழிவு நோக்கி போயிட்டுருக்கிறோம். எதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம்னா சாமி, நம்ம அம்மையப்பர் ஆதியும் அந்தமும், நம்ம சிவ அப்பாவும், நம்ம தாய் ஆதிபராசக்தி இவங்களும் நோக்கி நம்ம வந்து தவத்தில் தியானத்தில் நம்ம இந்த எல்லா மக்கள் இந்த உலகத்து அனைத்து ஜீவாத்மாக்களும் காப்பாற்றணும்னு சாமி. நம்ம அவங்கள நோக்கி நம்ம தவத்தில் உட்காரணும் சாமி. அவங்க தான் நம்ம தவத்தில் உட்காரதோட சாமி சரணாகதி அடையணும். ஓம் நம சிவாய சரணம், ஓம் ஆதிபராசக்தி தாயே சரணம், ஓம் முருகா சரணம். இந்த சரணை நம்ம அடையணும். நம்ம அப்பா அம்மாக்கிட்ட சரணாகதி அடைஞ்சாதான் சாமி நம்ம அம்மையப்பர் இந்த உலகத்து வந்து நம்ம இந்த உலகத்தில் இருக்க அனைத்து ஜீவாத்மாக்களையும் காப்பாற்றுவாங்க. இல்லைன்னா சாமி இந்த மாயா இருக்கனால பிடியில் எல்லாமே இது அழிஞ்சிடும் சாமி. இதுக்காக சாமி நீங்கள் தவத்தில் உட்காருங்க. ஓம் நமச்சிவ மந்திரத்தில் நம்ம அப்பாவை வேண்டி ஆதியும் அந்தம் நம்மளை ரெண்டு அம்மையப்பர் வேண்டி நம்ம உட்காந்து இந்த பூமிக்கு நாம் தவத்தாலேயே நம்ம வந்து கூப்பிடணும் சாமி. நம்ம அழைச்சா தான் நம்ம வருவாங்க நம்மளை காப்பாற்ற. இல்லைன்னா இந்த உலகத்தில் யாருமே காப்பாற்ற முடியாது. இந்த மாயா இருக்கனால இந்த உலகத்தில் அனைத்து நம்ம சந்நிதிகள் அனைத்து ஜீவாத்மகளையும் எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க சாமி. நம்ம அப்பா அம்மா உலகத்துக்கு நம்மளால் போக முடியாது. இல்லாமல் இங்கேயும் ஆத்மாக்களை மாட்டிக்கும். அப்புறம் நரகத்துக்கு தான் போகணும் சாமி. நம்ம வந்து அம்மையப்பர் வேண்டி தவத்தில் உட்காருங்க. ஓம் ஆதிபராசக்தி தாயே சரணம், ஓம் நமச்சிவாய சரணம். இந்த மந்திரத்தில் உட்காந்து அம்மையப்பர் நம்ம ஆத்மா வந்து சரணாகதி அடையணும். இந்த சரணாகதி அடைஞ்சால் மட்டும்தான் வருவாங்க சாமி. அவங்கள கூப்பிட்ற அவங்கள வந்து நம்ம அழைக்கிற நாள் நெருங்கிட்டு சாமி. ஏன்னா இந்த அழிவுகள் நெருங்கிட்டு இருக்குது. எல்லாமே எல்லா ஜீவாத்மாக்களும் எல்லாமே அழிஞ்சிடுறாங்க சாமி. இதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்குங்க சாமி. இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்னோடய இறைப்பணியை இந்த யூடியூப் மூலிமா சாமி. மக்கள் சேனல் தமிழால் வந்து கேள்வி கேளுங்க, அதுக்குண்டான பதில்கள் எல்லாமே எனக்கு கொடுத்தது அப்பா கொடுத்தது. இது உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்தினேன் சாமி. இது வந்து அம்மையப்பர் எனக்கு கொடுத்தது. இந்த ஞானங்கிறது அவங்க கொடுத்தது. இது எல்லாமே அவர் கொடுத்தது. இந்த ஆத்மாவும் அவர் தான் நம்ம அப்பா அம்மா. இந்த ஆத்மாவும் அவரது இல்லை, அவரையே பெற்றெடுத்த ஆன்மா இது. இந்த அணுவால் வரதா சாமி. இந்த அணுங்கிறது ஒரு ஆன்மா தான். இந்த அணுக்குள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிற சாமி. எல்லா பிரபஞ்சத்தையும் அணுவால் வச்சுட்டு நம்ம அம்மையப்பர் தான் ஆதியும் அந்தமும். இவங்க நம்ம சிவபெருமான் அப்பா தான் இந்த பூமியே சாமி அம்மையப்பராக இருந்து ஈஸ்வரனாக இருந்து இந்த பூமியை படைத்தாங்க. இந்த பூமியில் நம்ம பாவ கர்மா தீர்த்துட்டு சாமி நம்ம அப்பா அம்மாக்கிட்ட போயிடணும். இதை நோக்கி தன் குடும்பம் தனது நானுங்கிறது சாமி எல்லாமே எதுவுமே நம்மளுது இல்லை. இந்த உடலும் நம்மளுது இல்லை, எதுவுமே எனது இல்லை சாமி. இது எல்லாம் ஒரு மாயை. இந்த மாயையிலேருந்து நம்ம வெளிவரணும். இது நிஜங்கிறது ஆதியும் அந்தமும். அதை நோக்கி தான் நம்ம பயணத்தில் இருக்கணும். இந்த மனங்கிறது சாமி அங்கே வைக்கணும். நம்ம அப்பா அம்மா மேலே வச்சாதான். நம்ம அப்பா அம்மா யாரும் ஓம் ஆதிபராசக்தி, ஓம் நமச்சிவாய். அவங்க தான் நம்மளுக்கு தாய் தந்தை, ஆன்மாவோட தாய் தந்தை. ஆன்மா அழியாதது, நிலையானது. உடலுங்கிறது ஒரு மாயை. இந்த மாயையிலேருந்து சாமி நம்ம வெளிவரணும். இந்த வந்தால் தான் நம்ம உண்மையான நம்ம அம்மையப்பர் கூட கைலாய உலகத்துக்கு நம்ம போய் அம்மா அப்பா பாதத்தில் சரணாகதி அடையணும் சாமி. அதுதான் நம்ம உலகம். இது ஒரு கர்மாத்திக்க வந்த இந்த உலகம். நம்ம பாவங்கள் தர்மத்தால் நிறைஞ்சி அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கணும். இந்த தர்மம் தான் சாமி. இது தர்மம் தலை காக்கும்பாங்க. இந்த தர்மத்தான் நம்ம சாமி எல்லாமே செய்யணும். தர்ம பாதையில் எல்லாமே நம்ம வழி நடந்து போகணும் சாமி. தர்ம பாதையில் போகும்போது தான் சாமி எல்லாமே முக்தி நிலை அடைய முடியும். இதுதான் சாமி. நீங்கள் வந்து மக்கள் சேனல் தமிழால் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு உண்டானது இது வந்து சாமி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு பேசலான்னு ஐயா சொல்லியிருக்காரு. அதில் வந்து உங்களுக்கு உண்டான விடைகளெல்லாம் கொடுக்கணும் சாமி. இந்த யூடியூப் சாமி இன்னும் நான் போட ஆரம்பிப்பேன் சாமி. நீங்கள் பாருங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஆத்மா வணக்கம்.